வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கறது சர்க்கரை நோயினால் ஏற்படும் கிட்னி பாதிப்புகள், சிறுநீரக பாதிப்புகளை பற்றி, அதை எப்படி ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறது, எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது. உங்களுக்கெல்லாம் இந்த செஷனோட முக்கியமான நோக்கமும் உபயோகமே சர்க்கரை நோய் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கிட்னி பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. அதை முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி தடுக்கிறது, எப்படி ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறது, அப்படி ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறப்போ அதோட அட்வான்டேஜ் என்ன, இப்போ நேரத்தில் கண்டுபிடிக்கிறது எதுக்குன்னா சரி பண்ணிக்க முடியும். ஆரம்ப நிலையில் பார்க்குறப்போ அது அதிகமாகாமல் சிறுநீரக பாதிப்பு நம்மளை பாதிக்காமல் இருக்கிறது கண்டுபிடிக்க முடியும். இது யார் யாருக்கு வரும், இது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு இந்த பதிவில் பார்க்குறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சர்க்கரைங்கிற எரிசக்தி உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் தேவை. அதில் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோய் இருக்கிறப்போ அதிக பாதிப்புகள் வருது இருதயம், சிறுநீரகம், இரத்த குழாய்களில், அப்புறம் கண் பாதிப்பு, நரம்பு பாதிப்பு. இதுதான் மேஜராக எல்லாத்துக்கும் வர்றது. இதில் போன பதிவில் நம்ம மாரடைப்பு எப்படி வருது, ஹார்ட் அட்டாக் எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த பதிவில் சிறுநீரக பாதிப்பை பார்க்குறோம். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, 5 வருடங்களுக்கு மேலே சர்க்கரை நோய் இருக்கவங்க எப்போவுமே நல்ல கட்டுப்பாட்டில் வச்சுருந்தா சர்க்கரை நோயினால் வர பாதிப்புகள் மிக மிக குறைவாக வரும். அதை தள்ளி போடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட். சிறுநீரக பாதிப்பு அதிக பாதிப்பு வர வரைக்கும் இதோட எந்த அறிகுறியும் தெரியாது. அதனால தான் சர்க்கரை நோய் இருக்க எல்லாருக்குமே HbA1c அப்படிங்கிற சராசரி சர்க்கரையின் அளவு தொடர்ந்து கட்டுப்பாட்டு இருக்காங்க பார்க்கறது 7 கிலோ வச்சுக்கணும். நீங்கள் எப்போ செக் பண்ணக்குள்ளையும் வெறும் வயிற்றில் செக் பண்ணக்குள்ள 110க்கு கீழே இருக்கணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு 140 160க்குள்ள இருக்கணும். அதுதான் குறியீடு. இது தொடர்ந்து இதே கட்டுப்பாட்டில் சீராக பல வருடங்களில் வச்சிருக்கவங்களுக்கு வேற பாதிப்புகள், கிட்னி பாதிப்பு, ஹார்ட் பாதிப்பு வர்றது மிக மிக குறைவு. அடுத்தது, இதுல என்னென்ன அறிகுறிகள் இல்லாம ஏன் வருதுன்னா, இது லேசா ரத்த குழாய்கள்ல சர்க்கரை அதிகமாக இருக்குள்ள ரத்த குழாய்களை பாதிக்கும். சிறுநீரகத்துக்குள்ள இருக்கிற நெஃப்ரான் அப்படிங்கிற நுண்ணிய சிறுநீரக அணுக்கள், அது சர்க்கரையில் இருக்கு, ரத்தத்தில் இருக்கிற கழிவுப் பொருட்களை வெளியே தள்ளி நல்லதை உள்ள வாங்கி மறுபடியும் உடம்புக்குள்ள செலுத்துற வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அதான் ரத்தத்துல சுத்தகரிக்கிற வேலை, சிறுநீரக வேலை. கழிவுகள் சிறுநீராக வெளியே வருது. இது சீரா செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியம் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம்.